அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 29/1/2025 தை மாதத்தின் 16ஆம் நாள் புதன்கிழமை, தை மாத அமாவாசை. ஒரு மனிதன் வீட்டில், தொழிலில், இல்லை கணவன் மனைவி, இல்லை குழந்தைகள், ஆரோக்கியம், இப்படி எந்த விதத்தில் பிரச்சனையை அனுபவித்தாலும் அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினை தான். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தான் கர்மவினை. கர்மவினைனா என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம். விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் எந்த பாவமே செய்யலைங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, உங்கள் அம்மா அப்பாவோ உங்கள் தாத்தா பாட்டியோ செய்த பாவங்கள் உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டே வரும். அந்த கர்ம வினையின் காரணமாக தான் இப்போ நிறைய பேர் வீட்டில் பார்க்குறோம், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒத்துமையே இருக்காது. 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் யார் யாரோ மாதிரி இருப்பாங்க. அடுத்தது குழந்தைகள், அம்மா அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் குழந்தைங்க எந்த சொல்கிறதுமே கேட்க மாட்டாங்க. இல்லை குழந்தைங்க நல்ல குழந்தைங்களாக இருப்பாங்க, அந்த அப்பாவோ அம்மாவோ தகாத வழியில் அந்த குழந்தைகளுடைய மனதை காயப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. இல்லை தொழிலை நல்லா விரிவுபடுத்தி நல்லா அமைச்சு கொடுத்துருப்பாங்க அம்மா அப்பா, அதை அவங்களால சரிவர பார்க்க முடியாது. அதில் நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. இது எல்லாம் சரியாக இருந்தால் ஒன்று சுகர் அல்லது ப்ரெஷர் அல்லது ஏதாவது ஒரு உடல்நிலை கோளாறு அதிகமாக ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் கர்ம வினை தான். அந்த கர்ம வினையை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தை அமாவாசை அன்று கண்டிப்பாக திதி தர்ப்பணம் முறையாக கொடுக்கணும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் முறையாக கொடுக்கணும். 2வது, குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடணும். முன்னாடிலாம் அமாவாசைன்னு எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. இப்போ எல்லாருமே அந்தந்த ஊரில் குடியிருக்கிறது இல்லை, அவங்க வேறு வேறு ஊர்களில் குடியிருக்கிறதுனால போக முடியல. அப்படிங்கிறவங்க வீட்டிலையாவது குலதெய்வத்தை நினச்சி வழிபடணும். 3வது பார்த்தீங்கன்னா, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கணும். ஒரு மனிதன் தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள்லாம் நீங்கணும்னா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பது தான். இதற்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் சூழ்நிலை நிமித்தமாக இதில் ஏதாவது ஒன்று செய்ய முடியலைங்க, இந்த 3ல் ஏதாவது ஒன்று செய்ய முடியல, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, அல்லது திதி தர்ப்பணம் கொடுக்க முடியல, இல்லை என்னால் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முடியல, இதில் எதுவுமே என்னால் செய்ய முடியல, இல்லை நான் எல்லாமே செஞ்சேன், நான் இந்த பரிகாரத்தை செய்யலாமா? இன்னும் உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா. அதிகபட்சம் ஒரு 10 ரூபா கூட உங்களுக்கு செலவாகாது. அவ்வளவு எளிமையான ஒரு பரிகாரம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியும் அதில் கொஞ்சம் வெள்ளத்தையும் போட்டு அப்படியே மிக்சியில் ஒரு சுற்றுங்க. கொரன்னு அரைச்சி ஒரு மாதிரி எறும்பு சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப மாவாகவும் போயிடக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சி அதை அப்படியே உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் ஏதாவது செடி கொடிகள் வச்சுருந்தீங்கன்னா அது பக்கத்தில் தூவி விட்டிங்கன்னா போதுங்க. பல 100 எறும்புகள் அதை உணவாக எடுத்துக்கும். ஒரு கைப்பிடி அரிசி நீங்கள் போட்டிங்கனாலே 1000 எறும்புகளுக்கு மேலேயே கண்டிப்பாக சாப்பிடும். அரிசியும் வெல்லத்தையும் கலந்து இப்படி நம்ம பொடி பண்ணி போடும்போது வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக தீர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், தை அமாவாசை அன்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692014 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிக்க முன்வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது நிச்சயமாக நீங்கும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் குலதெய்வத்தின் அருளாலும் முன்னோரின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.